ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் பிழைப்பூட்டுகிறீர், வாழ்வளிக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீரப்பா, எங்களை வழி நடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ அன்பின் இயல்புகள், தேவ அன்பை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது, இந்த முக்கியத்துவத்தை குறிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். புதிய உடன்படிக்கையில நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும்படி, மன்னிக்கும்படி நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு கட்டளை தான் புதிய உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனெனில் இந்த தேவ அன்பில் தேவன் செயல்படுகிறார். அவருடைய வல்லமை தேவ அன்பில் வெளிப்படுகிறது. கிருபையாக, இலவசமாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல, இது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபைக்குள் நமக்கு தேவையான எல்லா விதமான மீட்பும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உறவும் நமக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளையாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். இதை விசுவாசத்தின் மூலம் நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். இப்படிதான் ஆவிக்குரிய விதி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசம் செயல்படுவதற்கு தேவனுடைய அன்பு ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிறது. அதை உயிர்ப்பிக்கக்கூடிய இடமாக தேவ அன்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள்ல நான் தேவனை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசன வரத்தை நான் பெற்றிருக்கிறேன். இப்படி அநேக காரியங்கள் நம்மை பக்தியாக நாம காண்பித்து கொண்டாலும் ஏன் என்னுடைய வாழ்வில் மாற்றமில்லை என்று உங்களுக்கு கேள்வி எழுந்தால், நீங்கள் சரி செய்ய வேண்டிய இடம் இந்த தேவ அன்பு என்கின்ற இடமாக தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவர்களாக இருந்தாலும், தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக இருந்தாலும், நம்முடைய சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு நாம கொடுத்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் அதன் பலன் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவ அன்பில் தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. இத குறிச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய அன்பு மனித அன்பு போன்றது இல்லை. இது உணர்வுகளின் அடிப்படையில் வருவது இல்லை. இது நிபந்தனை அற்றது. இது வெளியே இருந்து வருவதல்ல, நம்முடைய ஆவியிலிருந்து வரக்கூடிய ஒரு இயல்பு, தேவனுடைய இயல்பு, அவருடைய வல்லமை என்று கடந்த பகுதிகள்ல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 1 கொரிந்தியர் 13:7 1 கொரிந்தியர் 13:7 சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தேவனுடைய அன்பு சகலத்தையும் சகிக்கும். அவருடைய அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது, தயவு உள்ளது, அது கோபம் கொள்ளாது, அது பொறாமை கொள்ளாது, அது முறுமுறுக்காது, அது தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, அது தற்பெருமை கொள்ளாது, அது தனக்கு செய்த தீங்கை நினைக்காது, பிறருக்கு தீங்கு செய்யாது, பிறருக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அது சந்தோஷப்படாது, தன் வாழ்வில் அநியாயம் செய்யும் போது அது சந்தோஷப்படாது, அநியாயமான காரியங்களில் அது சந்தோஷம் கொள்ளாது, அது சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சகலத்தையும் சகிக்கும். தேவ அன்பு சகலத்தையும் சகிக்குமா. இந்த சகிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடினமான சூழ்நிலைகளிலும், கடினமான சூழ்நிலைகள்லையும் அது தைரியமாக அதை சகிக்க கூடியது, அது தாங்கக்கூடியது. தேவ அன்பு கடினமான சூழ்நிலைகள்லையும் தைரியமாக அதை சகிக்க கூடியதா. எல்லா விதமான பிரச்சனைகள்லையும், எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகள்லையும் நம்ம நினைப்போம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதை தாங்க முடியாது, இந்த சூழ்நிலை இருந்தா தேவ அன்புனால அதை சகிக்க முடியாது, அதுக்கு ஒரு லிமிட் தான் இருக்குது, இப்படி இருந்தா இந்த சோர்வு வரதானே செய்யும், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பிரச்சனை இருந்தா இதை எப்படி எதிர்கொள்றது, இதை எப்படி சகித்து கொள்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா சத்தியம் சொல்லுகிறது, எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகள்லையும், இன்றைக்கு நீங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக இது முடியாது என்று நீங்கள் கைவிடுவதற்கு தயாராக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய அன்பு அதை சகிக்க கூடியது. பலவீனமாக அல்ல, பலத்தோடு, தைரியத்தோடு, உறுதியாக, தொடர்ந்து. அதாவது எனக்கு பலம் இருக்கும்போது நான் தேவ அன்புல நான் நிற்கிறேன், எனக்கு தைரியம் இருக்கும்போது இந்த சூழ்நிலையை நான் எதிர்கொள்றேன் அப்படிங்கிறது இல்ல. தொடர்ச்சியாக, தொடர்ந்து, அது முற்றும் முடிய, அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வெளியே வரும் வரைக்கும் அது சகிக்க கூடியது. தேவ அன்புக்கு இந்த இயல்பு, இந்த வல்லமை இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைய விட்டு விலகுவதோ, அது சகிக்க முடியல என்று அதை நம்ம விட்டு ஒதுங்கி செல்வதோ தேவனுடைய அன்பு கிடையாது. இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாது, இதுக்கு மேல இத சகிக்க முடியாது என்று விட்டு விடுவது தேவனுடைய அன்பு அல்ல. தேவன் நம்மை அவ்விதமாக பார்க்கவில்லை. அவர் உலகத்தை படைக்கிறார், அனைத்தையும் படைக்கிறார், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைக்கிறார், தம்முடைய சாயல்ல படைக்கிறார். இதற்கு மனிதன் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல, தகுதியுள்ளவன் அல்ல. படைத்து அதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படி அவர் கூறுகிறார். கிருபையாக அது கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அங்கு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு மனிதர்கள் பாவத்திற்கு உள்ளாக செல்கின்றனர். இது உங்களுக்கு பாக்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், இது சின்ன விஷயம் இல்ல. அவருக்கு முன்னாடி இருந்தது ஒரே ஒரு கட்டளை. அதை உட்கொண்டால் அவர் தேவனுடைய இயல்பை இழந்து, தேவ சாயலை இழந்து, அவர் சாத்தானுடைய சாயலை அவர் பெற்றுக் கொள்ளுவார். தேவனால் அவரோடு உறவு கொள்ள முடியாது, தேவனால் அவரோடு வாசம் செய்ய முடியாது, மனிதனால் தேவனுடைய வாழ்வையும் தேவனுடைய உறவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவமானது இருவருக்கும் இடையே ஒரு பகையாக சுவர் போல நிற்கும். மனிதன் தன்னுடைய இயல்பில் தேவனுக்கு எதிரியாக மாறினார். இதுதான் அங்கு ஏதேனில் நடந்தது. தேவன் நினைத்திருந்தால் மனிதனை அழித்திருக்க முடியும். அந்த படைப்பை அழித்துட்டு வேற ஒரு படைப்பை அவர் உருவாக்கி இருக்க முடியும்.
சாத்தானை எச்சரித்து விட்டு அந்த அதிகாரத்தை வாங்கி மனிதனுக்கே திரும்ப கொடுத்திருக்க முடியும். எதையுமே அவர் செய்யல, சகித்து கொண்டார். சகித்து கொண்டு அவர் எடுத்த செயல் என்ன அப்படின்னா, அதற்கு பரிகாரமாக, அந்த பாவத்திற்கு பரிகார பலியாக அங்கு தம்முடைய குமாரனை அவர் அனுப்புகிறார். கடினமான சூழ்நிலை தான் இது. அவர் கடவுள், அவர் எந்த வேடம்னாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த அவதாரம்னாலும் அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அது அவருக்கு எளிது என்று நாம நினைக்கிறோம். சர்வத்துக்கும் அதிகாரி அங்கு அடிமையாக மாறுகிறார். சர்வத்தையும் படைத்தவர் அடிமையின் கோலம் எடுத்து மனித ரூபத்தில் இறங்கி வருகிறார். இதுதான் அவர் சகித்து கொள்றது. தன்னோட வல்லமை, தன்னோட மகிமை, தன்னோட பரிசுத்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சகித்து கொண்டுதான் அவர் அந்த உருவத்தில் இருக்கிறார். அவர் நம்மை சகித்து கொள்ள போய் தான் அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருந்தார். எல்லாவித கடினமான சூழ்நிலைகள்லையும் தேவ அன்பு தைரியத்தோடு சகித்து கொள்ளக்கூடியது, பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடியது, முறுமுறுப்பில்லாமல் சகித்து கொள்ளக்கூடியது. பாதியில விட்டு விடுறது இல்ல, அத விலகி ஓடுறது இல்ல, என்னால முடியாது என்று ஒதுக்கி விடுவது அல்ல. அது தேவ அன்பு இல்லை. தொடர்ச்சியாக, தொடர்ந்து, உறுதியோடு, இரு மனதாக இல்லாம ஒரு மனதாக அதை சகித்து கொள்றது, தைரியமாக சகித்து கொள்றது. எந்தவித சேலஞ்சஸாக இருந்தாலும், எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் தேவ அன்பு தைரியமாக சகித்து கொள்ளுமா. இந்த இயல்பு அந்த அன்பில் இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சகித்து கொள்றது அப்படிங்கிறது தேவ அன்புனாலதான் சகிக்க முடியும் இல்லையா? ஏன்னா தேவ அன்புக்குதான் சுயநலமில்லாத, நிபந்தனை அற்ற, பிறரது நலனை பார்க்கக்கூடிய இயல்பு தேவ அன்புக்குதான் இருக்கு. நான் ஏன் சகித்து கொள்ளணும்? நான் ஏன் இந்த இடத்துல விட்டு கொடுக்கணும்? நான் ஏன் இதுல கஷ்டப்படணும்? நான் ஏன் அநியாயமாக இதை எதிர்கொள்ளணும்? பிறருக்காக இந்த துன்பத்தின் வழியாக நான் ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைத்தோம் சொன்னா நம்ம சகித்து கொள்ள மாட்டோம். தேவ அன்புக்குதான் சுயநலம் இல்லாத, எனக்கு என்ன என்று அது பார்க்காது, அது பிறருக்கு என்ன, பிறருக்கு என்ன என்று பார்க்கக்கூடிய இயல்பு. தேவன் உங்களையும் என்னையும் அவர் பார்த்தார், நம்முடைய இயல்பை பார்த்தார். மீட்டு கொள்ளவே முடியாத இடத்தில் நாம் நின்றதை அவர் பார்த்தார். நம்மால் நமக்கு நாமே மீட்பை பெற முடியாது. நம்முடைய இயல்பை பார்த்து அவர் அதை சகித்து கொண்டார். இந்த தேவ அன்பு சுயநலம் இல்லாத, இதுல தனக்கு அதனால என்ன லாபம் என்று பார்க்காது. சுயநலம் இல்லாத, நிபந்தனை அற்ற, அது இஃப் கண்டிஷன் வைக்காது. இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி செஞ்சா நான் இதை செய்யறேன், இது இப்படி நடந்தா இதை நான் செய்யறேன், இப்படி அது நிபந்தனையை அது சொல்லாது. பிறரது நலனை பார்க்கக்கூடிய இந்த தேவ அன்புதான் சகிக்கக்கூடிய இயல்பை உடையது. நம்ம சொல்லலாம், நான் தேவ அன்புலதான் இருக்கிறேன், நான் மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். இல்ல, நம்மளால அதை சகிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதுவும் தைரியமாக சகிக்க முடியலன்னா நம்முடைய பலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது நீங்க உறவுகளை மாத்திரம் இல்ல, உங்க கூட உள்ள சக மனிதர்களை மாத்திரம் இல்ல, உங்க சூழ்நிலைகள்லையும். இந்த சூழ்நிலையை இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாது என்று பாரம் சுமந்து நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? இத நான் விட போறேன், அடுத்த நிமிஷம் என்னால இதுல நிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிற ஒரு சூழ்நிலையில நிற்கிறீங்களா? அந்த சூழ்நிலையை தைரியத்தோடு சகித்து கொள்ளக்கூடிய அந்த பலத்தை அவருடைய அன்பில் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு மனிதர்களுடைய அன்பு இல்ல, இது மனித இயல்பில் இருக்கக்கூடிய அன்பு இல்ல, இது உலகத்திலிருந்து வரக்கூடிய அன்பு இல்ல. இந்த அன்பு தேவன் மனிதர்களிடம் காட்டக்கூடிய அகாப்பே லவ். இந்த அன்புக்கு பெயர் தேவன் மனிதர்களிடம் காட்டக்கூடிய அன்பு. இது தேவன் காட்டக்கூடிய அன்பு, தெய்வம் காட்டக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்பை குறிச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹியூமன் லவ் கிடையாது,
மனித அன்பு கிடையாது. அது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது, அது நிபந்தனைக்கு உட்பட்டது, அது சுயநலம் உடையது, அது ஒரே நாள்ல மாறக்கூடியது. தேவ அன்பு மாறாதது, அது மாறவே மாறாது. அது உணர்வுகளின் அடிப்படையிலே வரக்கூடியது இல்ல, அது தீர்மானம் எடுத்து வரக்கூடியது. உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. உங்க உணர்வுகளின் அடிப்படையில இது செயல்படக்கூடியது அல்ல. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க தீர்மானம் எடுத்து செயல்படக்கூடியது. அதனாலதான் சத்தியம் சொல்லுது, அவருடைய அன்பை அறிந்து விசுவாசிக்க சொல்லுது. தேவனுடைய அன்பை நீங்க உங்க உணர்வுகள்ல தேட முடியாது. உங்க சூழ்நிலைகள்ல இன்றைக்கு நீங்க தேடிக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய அன்பு தெரியாது. உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் கடினமானதாக இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் உங்களை கைவிடப்பட்டதாக இருக்கலாம், உங்க உறவுகள் உங்களால சகித்து கொள்ள முடியாத இடத்துல இன்றைக்கு நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய அன்பு சூழ்நிலைகளின் அடிப்படையில இல்ல, உணர்வுகளின் அடிப்படையில இல்ல, அது அவருடைய அன்பின் அடிப்படையில ஆவிக்குரிய இயல்பில் இருக்கிறது. அது மாறாதது, அது நிபந்தனை அற்றது. இதை நீங்க அறிந்துதான் நீங்க விசுவாசிக்க முடியும். இதை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் உங்களால தீர்மானம் எடுக்க முடியும். நான் சகித்து கொள்ள வேண்டும், இந்த இடத்தை நான் தைரியமாக சகித்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை அப்பொழுதுதான் உங்களுக்கு எடுக்க முடியும். இது தீர்மானத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். இது இயல்பாக உங்களுக்கு சகித்து கொள்ளக்கூடிய இடம் வராது. நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க நிற்க வேண்டிய இடம். ஏனென்றால் சகித்து கொள்றது அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பில் வேர் கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய அன்புல, அவருடைய இயல்புல சகித்து கொள்றது வேர் கொண்டிருந்தாதான் உங்களால சகித்து கொள்ள முடியும். உங்க பலத்துல நீங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால முழுமையாக அதுல நிற்க முடியாது. உங்களால பாதியில விடக்கூடிய இடம் உங்க பலத்துல அதை நீங்க சகித்து கொள்ள முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, ரோமர் 8:35 முதல் 39 வரை, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எளிதா இருக்கலாம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டை கொல்றதுக்கு முன்னாடி வைத்திருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இருந்தாலும் அப்படின்னா அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. உலகத்துல அதுல மீட்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த சூழ்நிலை எதுவுமே அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா? நம்மளை உயிர்ப்பிக்க கூடிய, நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஜீவன் தருகின்ற ஒரு வார்த்தை. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்.
இன்னைக்கு இதுக்கு மேல என்னால சகிக்க முடியாது. தேவன் என்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிறாரா, அறியலையா? என்னை நேசிக்கிறாரா, என்னை நேசிக்கலையா? என்னை கைவிட்டு விட்டாரா? என் சூழ்நிலை அவருக்கு புரியலையா? ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார்? எனக்கு ஏன் அவர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், சத்தியத்தின்படி அது உண்மை அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நின்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள்ல அவருடைய அன்பு உங்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறது. உங்களை அதுல கை தூக்கி எடுத்து விட காத்து கொண்டிருக்கிறது. உங்களை பலப்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வர அது தயாராக நிற்கிறது. அது உங்க சார்பாக தான் நிற்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் அவருடைய உறவை விட்டு சென்று விட்டேனே, அவருக்கு பிரியமில்லாத வழியில நான் நிற்கிறேனே, என்னை நேசிப்பாரா என்று நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இளைய குமாரனை போல தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று செலவழித்து பன்றியின் சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது தன்னுடைய தந்தையின் வீடு ஞாபகம் வந்ததாம். தன்னோட தந்தையின் வீட்டுல பணி செய்கிறவர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு என்னுடைய தகப்பன் கொடுப்பாரே. அவருக்கு மகனாக அல்ல, அவருக்கு ஒரு வேலையாளாக நான் சென்று நான் அந்த இடத்துல நான் இருக்க போறேன்னு சொல்லி அவர் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் அங்கு வேலையாளாக இல்லை, தன்னுடைய சொந்த குமாரனாக இரு கரம் விரித்து அவரை அழைத்து அவரை முத்தம் செய்து அவருக்கு புத்தாடைகள் அணிவித்து அவருக்கு மோதிரம் போட்டு அவருக்கு பாத ரட்சைகளை உடுத்தி ஆடுகளை அடித்து அவர் விருந்து செய்தாரா. அவரை முத்தம் செய்து கொண்டே இருந்தாரா. அவருடைய அன்பு அங்கு மாறவே இல்லை. அது பிதாவின் அன்பிற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நிற்கிற சூழ்நிலைகள் அவருடைய அன்பை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. நீங்க நிற்கின்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சவால்கள் அவர் அன்பு செயல்பட முடியாத சூழ்நிலைகள் அல்ல. அவர் செயல்பட முடியாத இடம் என்று ஒன்றுமே இல்லை. அந்த அன்பு உங்க சார்புல செயல்படக்கூடாத இடம் சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உலகத்துல கிடையாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ரோமர் 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்துல எல்லா சூழ்நிலைகளும் அடங்கி இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு சவால்களாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு இக்கட்டாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், இவை எல்லாவற்றிலும் அவருடைய அன்பை கொண்டு நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல தோத்து போக போறது இல்ல. அந்த அன்பு நம்மை ஜெயம் கொள்ள வைக்க காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சார்பில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மை விட்டு பிரியாது. அது நிபந்தனை அற்றது. அது சுயநலம் இல்லாதது. அது கண்டிஷன் அது வைக்கல. இத செஞ்சா நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற நிபந்தனை அது தரல. நிபந்தனை இல்லாமல் அது உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறது. உங்க சார்பில் அந்த அன்பு செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு செயல்பட முடியாத இடம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த சூழ்நிலைகளை சகித்து கொள்ள முடியும் தைரியமாக. ஏன்னா அந்த அன்பு எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற தைரியத்தோடு நீங்க அதை சகித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உறுதியாக சகித்து கொள்ள முடியுமா? உறுதி இல்லாம இல்ல. இந்த உறுதியாக அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையோடு, ஃபெய்த்ஃபுல்னஸோடு, உண்மையாக, அன்போடு, அதாவது பொறுமை இல்லாம, கோபத்துல, முறுமுறுப்புல இல்ல, அன்போடு. இது நடக்குமா நடக்காதான்னு இல்ல, இதுல நிக்க போறேனா நிற்க போகலையான்னு இல்ல, இதை நான் சமாளிக்க போறேனா, இதை நான் விட்டு ஓட போகிறேனா இல்ல, இதை நான் விட்டு விட போகிறேனா இல்ல. அந்த அலை பாய்கிற இரு மனதாக இல்லாமல் ஒரே மனதாக விசுவாசத்தோடு அவருடைய கிருபை நாளுக்கு நாள் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்குதான். அந்த அன்புல பலப்பட்டு கொண்டே நம்ம அதை சகித்து கொள்ள முடியும். இந்த இயல்பு அந்த அன்புக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிபந்தனையற்ற, சுயநலம் இல்லாத, பிறரது நலனை பார்க்கக்கூடிய உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எதிரிகளாக இருந்த எங்களை நீ நேசித்து அன்பு செய்தீரே, எங்களை நீர் சகித்து கொண்டீரே அப்பா.
இந்த அன்பை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளில் தைரியமாக சகித்து கொள்ளக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இது உணர்வுகளின் அடிப்படையில் வருவது அல்ல. உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு தீர்மானம் எடுத்து செயல்படக்கூடிய இடம். எங்களுடைய எந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இருந்தாலும், இக்கட்டுகளாக இருந்தாலும், சவால்களாக இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளாக இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு அது எங்களை பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலும் எங்களை அன்பு செய்கிறவராலே கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இன்று உம்முடைய மாறாத அன்பை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது. நீர் செயல்பட முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமே இல்லை. உம்முடைய அன்பு எங்கள் சார்பாக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. நீர் எங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறீர் என்ற தைரியத்தை இன்று எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. உம்முடைய கிருபை அவர்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. உம்முடைய அன்பில் அவர்கள் வேர்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.